பிணைய கைதிகளாக உள்ள அதிமுக எம்எல்ஏக்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக செயல் தலைவருமான ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவை ஸ்டாலின் சந்தித்து பேசினார். அப்போது கோரிக்கை மனு ஒன்றையும் ஆளுநரிடம் ஸ்டாலின் வழங்கினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த 9 மாதங்களாக அரசு முடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். உள்ளாட்சி தேர்தல் நடத்த அரசு ஒத்துழைக்கவில்லை என்று மாநில தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பிணைய கைதிகளாக அடைத்து வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசியல் சாசனப்படி நல்ல முடிவை விரைவில் எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநரிடம் வலியுறுத்தியதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்தின்படி உடனடியாக சட்ட ரீதியாக சட்டமன்றத்தை கூட்டி அதிலும் சிறைபிடிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்களை வெளிப்படையான வகையில் வாக்களிக்கக்கூடிய வகையில் ஒரு நிலை ஏற்படுத்தினால்தான் ஜனநாயக மரபு காப்பாற்றப்படும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம்.